இந்த ரெசிபி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. பேன் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் இதுல 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை உள்ள சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்தரலாம். ரொம்ப அதிக நேரம் வறுக்க தேவையில்ல. ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வறுத்தா போதும். இந்த அளவுக்கு நல்லா வறுத்தாச்சு. இப்ப இதை மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப் பொட்டுக்கடலைக்கு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இது உள்ள சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு 3 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சாச்சு. இருந்தாலும் இது இன்னொரு டைம் நல்லா ஜல்லடி வச்சு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது மாவு நல்லா ஸ்மூத்தா இருக்கும். லட்டு வந்து நல்லா சாப்பிடறதுக்கும் நல்லா டேஸ்டா இருக்கும். எது கட்டிகள் இல்லாம இருக்கும். நான் 1 கப் பொட்டுக்கடலைக்கு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இது நல்லா கொஞ்சம் இனிப்பாவே இருக்கும். நீங்க உங்க இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு மாவு நல்லா சலிச்சாச்சு. இப்போ இதுக்கு வந்து நெய் உருக்கிடலாம். இந்த 1 கப் பொட்டுக்கடலை 1/2 கப் சர்க்கரைக்கு இந்த 1/4 கப் நெய் சரியா இருக்கும். இதுக்கு மேல நான் எந்த நெய்யுமே சேர்த்துக்கல. உங்களுக்கு ஒருவேளை நீங்க வந்து ரொம்ப ஹார்டா இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் அளவுக்கு. இப்போ வந்து இந்த ஜஸ்ட் உருக்கி வந்தா போதும், ரொம்ப காய்ச்ச தேவையில்ல. இப்போ இது மாவு மேல கலந்துட்டு உள்ள சேர்த்தரலாம். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் நம்ம கை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கு அப்புறம் நம்ம கை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கலாம். இந்த டைம்ல உங்களுக்கு நட்ஸ் ஏதாவது விருப்பப்பட்டதுன்னா நீங்க நட்ஸையும் வந்து இந்த நெய்லயே நீங்க ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாம். நீங்க பாதாம், முந்திரி, உங்களுக்கு என்ன நட்ஸ் விருப்பமோ அதை சேர்த்துக்கலாம். அது வந்து இன்னுமே நல்லா ஹெல்தியாவும் இருக்கும், நல்லா டேஸ்டியாவும் இருக்கும். சாப்பிடும்போது நல்லா கடிபடும். இப்போ வந்து இந்த அளவுக்கு நல்லா ஒன்று சேர பிசைஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு தேவையான சைஸ்க்கு மாவு எடுத்து நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டை பிடிக்கும் போது நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா உருண்டை பிடிங்க. அப்பதான் நல்லா லட்டு பிடிக்க வரும். இது கொஞ்சம் நல்லா பனையவே நல்லா கொஞ்சம் இலக்கமாயிரும். இந்த அளவுக்கு நல்லா இல்லை பாருங்க, லட்டு ஈஸியா பிடிச்சாச்சு. நல்லா உருண்டை பிடிச்சி வந்தாச்சு. நல்லா ஷைனிங்கா சூப்பரா இருக்கு பாருங்க. இதே மாதிரியே எல்லா மாவையுமே நம்ம லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு எல்லாமே லட்டு பிடிச்சாச்சுங்க. இது மேல கொஞ்சம் நான் குங்குமப்பூ வச்சிருக்கேன். இது ஆப்ஷனல் தான்.